இக்கட்டுகள், ஆபத்துகள், நெருக்கங்கள். என்ன செய்யணும் தெரியலையே. இக்கட்டுகளா இருக்கு, நெருக்கங்களா இருக்கு, வாதைகள், வருத்தங்களா இருக்கு. என்ன பண்ணணும்? என்ன செய்யணும்? பற்றாக்குறையா இருக்கு. நான் ஒண்ணா சொல்றேன், நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். துதிக்கணும்னு சொல்லணும். அல்லேலூயா. கவலையா இருக்கு, என்ன பண்ணணும்? காய்ச்சலா இருக்கு, என்ன பண்ணணும்? கையில காசு இல்லாம இருக்கு, என்ன பண்ணணும்? வேதனை நிறைஞ்சிருக்கு, என்ன பண்ணணும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாயிலே வடை சுடக்கூடாது, வாழ்க்கையில வாழ்ந்து காட்டணும். கிருபாசனம் என்ற ஒரு பெரிய திருச்சபை, நிறைய கிளை சபைகள் உண்டு. அதனுடைய தலைமை போதகர் இயேசுதாஸ் ஐயா அவர்கள். அவரை குறித்து நிறைய சொல்லுவாங்க. சாம் இயேசுதாஸ். காவி ட்ரெஸ் போட்டிருப்பார், அவர் தாடியெல்லாம் வச்சிருப்பார். அவர் அந்த ஐயா பயங்கரமான ஜப வீரர். அந்த ஐயா ஜபிக்கிற ஒரு மனுஷன், துதிக்கிற ஒரு மனுஷன் பாருங்க. அன்னைக்கு அவர் ஒரு இடத்துல போயிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கணும். எல்லாம் புறப்பட்டாரு. புறப்பட்டதுக்கு அப்புறமா தான் அவருக்கு தோணுது, கையில காசு இல்லை. ஆனா இப்போ வண்டி பிடிச்சி வேற ஒரு இடம் போகணும், கையில என்ன இல்லை? காசு இல்லை. வீட்லயும் அவர் பாக்குறாரு, டிக்கெட் எடுக்கிறதுக்கு காசு இல்லை. அப்ப என்ன டிக்கெட் இருந்திருக்க போகுது? 5 பைசா, 10 பைசா, 20 பைசா, இவ்வளவுதான் இருந்திருக்கும். அதுக்கே காசு இல்லை. ஆனா ஊழியத்துக்கு போய் ஆகணும். என்ன பண்றது? காசு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ஒரு காரியம் செஞ்சாரா, நல்ல கர்த்தரை சோத்திரம் பண்ணாராம். சோத்திரம் பண்ணிட்டு ட்ரெஸ் போட்டு பஸ் ஸ்டாண்ட பஸ் ஏறிட்டாராம். பஸ்ல ஏறி என்ன பண்ணிட்டாரா, உக்காந்துட்டாராம். டிக்கெட் வந்தா, டிக்கெட் 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 டிக்கெட். சாமியாரே எங்க போறீங்க? காவி ட்ரெஸ், தாடியெல்லாம் வச்சிருப்பாரு அவரு. இந்த இடத்துக்கு போறேன். சரி, டிக்கெட்டை கிழிச்சு காசு கொடுங்க. அவர் சொன்னாரா, என்கிட்ட காசு இல்லப்பா. காசு இல்லையா? இறங்கியா, என்ன கவர்மெண்ட் உனக்கு ஃப்ரீயா விட்டுருக்கு, இறங்கியா. அவர் சொன்னாரா, நான் இறங்கினா பஸ் போவாது தம்பி. அவர் சொன்னாரா, நான் இறங்கிட்டா பஸ் போவாது தம்பி. என்னது பஸ் போவாதா? பாத்துருவோமே. பஸ் ஓட்டுறது நாங்க, நீ நான் மந்திரம் பண்றியோ? அவர் பார்க்க சாமியார் மாதிரிலாம் இருக்கிறாரு. பண்றியோ? அப்படிலாம் ஒன்றும் இல்லை தம்பி, நான் இது மாதிரி கடவுளுடைய சேவை செய்ய நான் போறேன். ஆனா டிக்கெட் வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இல்லை. கடவுள் என் கூட வராரு, கடவுள் என் கூடவே இருக்கிறாரு. நான் இருக்கிறது கடவுளே இந்த வாகனத்தில் இருக்கிற மாதிரி. நான் இறங்கிட்டா தெய்வம் இறங்கிடுவாரு, பஸ் போகாது. முதல்ல இறங்கு. அவர் ஒன்றும் பண்ணல, பேசாம இறங்கி அப்படியே ரோட்டு ஓரமா அப்படி நின்ட்டார். கம்முன்னு நின்ட்டார், பேசாம நின்ட்டார். கண்டக்டர் விசில் அடிக்கிறான், ரைட் வண்டியை இடுறான்றான். நல்ல இன்ஜின் ஆன்ல இருந்த கீர் போட்டு ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் கீர் போட்டு எடுக்கலனா ஸ்டாப் ஆயிருச்சு, இன்ஜின் ஆஃப் ஆயிருச்சு. அவரும் போட்டு அடிக்கிறாரு, செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது. 10 பேரை வச்சு பஸ்ஸை தள்ளி பார்க்குறாங்க, எடுக்க மாட்டேங்குது. என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, டைம் மாற்றம் போயிட்டு இருக்கு. உள்ள இருக்கிறவங்க கத்துறான், யோ அவசரமா போகணும், இங்கே போகணும், அங்கே போகணும், இப்படி பண்றீங்களா, அடுத்த பஸ் வருது. அந்த நாட்கள்லாம் ரொம்ப ரேரு. ½ அன் அவர் ஒரு பஸ், 1 ஹவருக்கு ஒரு பஸ், அப்படிதான் வரும் பாருங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, ரொம்ப நெருக்கமாயிருச்சு, ரொம்ப போராட்டமாயிருச்சு. என்ன பண்ணலாம்? கண்டக்டர் வேற வழியே தெரியல, நேரா வந்தான, சாமியாரே வாங்க சாமியாரே. பேசாம அவரை அவ்வளவு ராஜ மரியாதையா உட்கார வச்சாங்களாம் பாருங்க. உட்கார்ந்த உடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சா பாருங்க பஸ். இது ஒரு கதை அல்ல, அந்த பெரிய பரிசுத்தவான் சொல்லிய சாட்சி. 2 கரங்களை தட்டி அப்பாவை உள்ள வெளியே அத்தனை பேரை மகிமைப்படுத்து. உன் துதியை அற்பமா நினைக்காத, உன் ஸ்தோத்திரத்தை அற்பமா நினைக்காத. இந்த உலகத்தில் இருக்கிற 1000 பேர் அதை அற்பமா நினைக்கலாம், அருவருப்பா நினைக்கலாம், அலட்சியமா நினைக்கலாம். உன் துதி கடவுளே இறங்கி உனக்காக வேலை செய்யற ஒரு காரியம். அது
உனக்காக கிரியை செய்கிற ஒரு ஆண்டவர், உனக்காக மகத்தானவரை செய்யக்கூடிய மகிமையான தேவன் வாசம் பண்ணுகிறது. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், தங்கள் ஆபத்திலே ஆண்டவரை நோக்கி முறையிட்டார்கள், தங்கள் ஆபத்திலே ஆண்டவரை ஆராதித்தார்கள், தங்கள் ஆபத்திலே ஆண்டவருடைய வல்ல நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரகத்திலே மகத்தான மகிமையான காரியங்களை செய்கிறவர். சொல்ற எந்த நிலையிலும் ஸ்தோத்திரத்தை மட்டும் விட்டுறாத. இதை பண்ண தெரியல, அதை பண்ண தெரியல. ஆண்டவர் எளிமையான ஒரு விஷயத்தை வாயில வச்சுட்டாரு, எளிமையான விஷயத்தை மனசுல வச்சுட்டாரு, எளிமையான விஷயத்தை உணர்வுல வச்சுட்டாரு, எளிமையான விஷயத்தை உன் ஞாபக திறன்ல வச்சுட்டாரு. துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் ஸ்தோத்தரிப்பேன். துதிக்க 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 கண்ணால நீ பாப்ப, பிரத்யட்சமாய் கர்த்தர் இறங்கி வந்து உன் வாழ்க்கையில கிரியை செய்கிறத நீ பாப்ப, இறங்கி வந்து மகத்தான காரியங்களை செய்யறத நீ பாப்ப. தேவனுடைய வல்லமை குறைந்து போகவில்லை, இரக்கம் குறைந்து போகவில்லை, காருண்யம் குறைந்து போகவில்லை. அந்த ஸ்டார்டிங் தான் நமக்கு ட்ரபிளே. அந்த நெருக்கத்தின் நேரத்தில் பாருங்க, துதிக்கிற ஆரம்பிக்கிறது தான் கொஞ்சம் பிரச்சனையே நமக்கு இருக்கும். அது வராது. யாருக்காச்சும் போனை போடலாமா, யார்கிட்டச்சும் கதைக்கலாமா, இல்லை நம்ம கூகுளில் போயிட்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன போயிட்டு சர்ச் பண்ணலாமா, இப்படி தான் மைண்ட் செட்டு போகும். நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் ஸ்டார்ட் மட்டும் பண்ணுங்க. அல்லேலூயா. வாழ்க்கையில் 2 ஸ்டார்ட் இருக்கு, ஒன்று கிக் ஸ்டார்ட், ஒன்று செல்ஃப் ஸ்டார்ட். அல்லேலூயா. சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா நாங்கள் கிக் ஸ்டார்ட் பண்ணி கொடுப்போம், நீங்க ஸ்டார்ட் பண்ணா நாங்க ஸ்டார்ட் பண்ணி கொடுப்போம். ஃபயர் வரலனா ஃபயரை ஏத்தி விட்டுருவோம், அனல் வரனா அனல் வராம உங்களை அனுப்ப மாட்டோம், அனலை இறக்கி அமிச்சிருவோம். இங்க வந்தா அதை செய்வோம், வீட்டில் இருந்தாலும் நாங்க பண்ண முடியாது. வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னா நான் கிக் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு, வாங்க என்ன பிரச்சனை வாங்க, அல்லேலூயா. கிக் பண்ணி ஃபயர் ஆக்கி அமிச்சிருவோம் உங்களை, அல்லேலூயா. ஆனா தனிமையில் வீட்டில் நீங்க போகக்கூடிய பர்சனல் சவால் மத்தியில அங்க எங்களால வர முடியாதுல்ல. அங்க என்ன வேணும்? செல்ஃப் ஸ்டார்ட் வேணும். அல்லேலூயா. அங்க நீங்களே உங்களை செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அந்த செல்ஃப் ஸ்டார்ட்டுக்காக தான் இந்த துதி, இந்த ஸ்தோத்திரம், இந்த ஆராதனை, இந்த கானம், கர்த்தரை பாடுற பாட்டு, கர்த்தரை உயர்த்துற துதி, கர்த்தரை போற்றுகிற ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதை அப்ளை பண்ணி பாருங்க, அற்புதமா ஸ்டார்ட் ஆகும். இது வேலை பார்க்கும் பாருங்க, இது வேலை செய்யும். இந்த ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் தாவீதுக்கு வேலை செஞ்சிருக்கு, இந்த துதியும் ஸ்தோத்திரமும் தானியங்களுக்கு வேலை செஞ்சிருக்கு, இந்த துதியும் ஸ்தோத்திரமும் பவுலுக்கு வேலை செஞ்சிருக்கு, இந்த துதியும் ஸ்தோத்திரமும் ஆண்டவர் நம்ம எல்லா பிள்ளைகளுக்கும் வேலை செஞ்சிருக்குன்னா அதே துதியும் ஸ்தோத்திரமும் உனக்கும் வேலை பார்க்கும், உனக்கும் வேலை செய்யும். வரும்போது வண்டியில வந்தேன், சாவி என்கிட்ட இருக்கு, ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன், பைக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்போ அதே சாவி எடுத்து உங்ககிட்ட கொடுத்தேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், நீங்களும் சாவி போட்டு ஸ்டார்ட் பண்ணா என்ன ஆகும்? ஸ்டார்ட் ஆயிரும். பக்கத்துல பார்த்து சொல்ல, பைக்குக்கு ஓனரானு தெரியாது, திருடனானு தெரியாது, இல்ல சம்பந்தப்பட்டவனான்னு தெரியாது, சம்பந்தப்படாதவனான்னு தெரியாது. அதுக்கு ஒண்ணுதான் கேட்கும், கரெக்டான சாவி இருக்கான்னு கேட்கும். சாவி இருக்கா? சாவி இருக்கா? மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார், எவனாகிலும் நீ விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தையோடு சத்தியத்தோடு எவனாகிலும் நீ உன் சவால்கள் மத்தியிலே விசுவாசித்து பார், ஸ்தோத்தரித்து பார், வார்த்தையை பேசிப்பார், விலகாத மலை விலகும், அகலாத மரம் அகலும், போகாத பிரச்சனை போகும், மாறாத சூழ்நிலை மாறும். பக்கத்தில் இருக்கவங்களுடைய கையை தூக்குங்க பார்க்கலாம், அவங்க கையை பிடிச்சி உயர்த்துங்க. நீங்க உங்களை உயர்த்திக்கிறது இல்லை, பக்கத்தில் உங்க கையை பிடிச்சி இப்படி தூக்குங்க. புரியுது நினைக்கிறேன். ஆமா, உங்க கையை தூக்குறது இல்லை, அவங்க கையை கொடுக்க மாட்டாங்க, பிடிச்சி தூக்குங்க. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். யூதாவே எழும்பி துதி. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்தார். தாவரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவையான வழியிலே நடத்தினார். தவணமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறவர் தான். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஒரு வல்லமை மிகுந்த ஒரு ஆண்டவர்.
மகத்துவமான ஒரு ஆண்டவர், ஜெயங்கொடுக்கிற ஒரு ஆண்டவர், நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற ஒரு ஆண்டவர். நீ துதிச்சு பாரு, ஒரு 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 ஆவிக்குரிய திமிர் வந்துடும் உனக்கு. இந்த பயம் எல்லாம் போயிடும் உன்னை விட்டு. பக்கத்துல பார்த்து சொல்ல, எவனும் உன்கிட்ட பூச்சாண்டி காட்ட முடியாது. துதிக்காதவனுக்கு மனித ஆதாரம், துதிக்கிறவனுக்கு கடவுளே ஆதாரம், தெய்வமே ஆதாரம், தேவ மகத்துவமே ஆதாரம். ஒரு கைகள் மறுக்கப்பட்டாலும் 1000 கரங்களை உனக்காக, உன் நன்மைக்காக கிரியை செய்வதற்கு தேவன் எழுப்புவார். தேவ பிள்ளையே, பயப்படாதே. பாகாலுக்கு முன்பதாக முழங்கால் படியிடாத. லட்சத்துக்கும் அதிகாரமான பேரை ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்துக்காக வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் 1000 எதிர்ப்புகளை பார்த்து பயப்படாதே. பாகாலுக்கு முழங்கால் படியிடாத. லட்சோப லட்ச மக்களை ஆண்டவர் உன் நன்மைக்காக வைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. தேவனுடைய மகத்தான செயல்கள், கிரியைகள் மகிமையாய் வெளிப்படும், மேன்மையாய் வெளிப்படும், நன்மையின் சம்பூர்ணங்களால் உண்டாகும். நகோமி என்றால் இன்பமானவள், நகோமி என்றால் இனிப்பானவள். இப்ப இவளை பார்த்து எல்லாரும் சொல்றாங்க, நகோமி எப்படி இருக்க நகோமி, மோவாப் தேசத்திலிருந்து எப்போ வந்த நகோமி, நகோமி நகோமி, இன்பமானவளே இன்பமானவளே, இனிமையானவளே இனிமையானவளே அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஏன்னா இந்த அம்மா பெத்லகேம்ல இருந்து மோவாப் போயிட்டு, மோவாப்ல இருந்து மீண்டும் எங்க வந்திருக்காங்க, பெத்லகேமுக்கு வந்திருக்காங்க. அப்ப சொந்த ஊர் ஜனங்கள்லாம் கேட்பாங்களே, நகோமி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா நகோமி. இவ சொல்றா, என்னை ஏன் நகோமின்னு சொல்றீங்க, என்னை ஏன் இன்பமானவள்னு சொல்றீங்க, என்னை ஏன் இனிப்பானவள் சொல்றீங்க. சர்வ வல்லவர் என்னை கசப்பாக்கினார், என் வாழ்க்கையை கசக்க பண்ணினார். என் வாழ்க்கை இப்ப எப்படி இருக்கு, அதனால யாரும் என்ன நகோமின்னு சொல்லாதீங்க, மாறான்னு சொல்லுங்க. எப்படி சொல்லுங்க, மாறான்னு சொல்லுங்க. ஏமா இந்த அம்மாவை வந்து ஆண்டவர் தான் கூட்டின்னு போயிட்டு கசப்பாக்கிட்டாருன்னு இவங்களுடைய நம்பிக்கை. பாருங்க, அவளுக்கு கூட கடவுளை பற்றி தப்பான நம்பிக்கை இருந்தாலும் கூட, தப்பான நம்பிக்கை கொண்ட அவளையும் கூப்பிட்டுட்டு வந்து அவ சந்ததியை ஆசீர்வாதம் பண்ணி அவ வாயாலேயே கடவுள் நல்லவர் என்பதை நீங்க ஃபுல்லா வாசித்து பாருங்க. அறிக்கை செய்ய வைத்தவர் தான் இந்த நல்ல கர்த்தர். ரூத்துக்கு பிள்ளை பிறந்தது, இவள் களி கூறுகிறாள். நகோமிக்கு பிள்ளை பிறந்திருக்கிறது. ஏன்னா தன் 2 பிள்ளைகளை பறிகொடுத்தவள் அவள். பறிகொடுத்து இழக்கப்பட்டு வாழ்வில் எந்த ஒரு நபரும் சந்திக்க முடியாத பேரிழப்பை சந்தித்தவளுக்கு மீண்டும் சந்தோஷத்து நன்மையும் துளிர்க்க பண்ணிய நல்லவர் இவராயிற்றே. அவளுடைய அறியாமை நிமித்தம் அவள் சொன்னாள். இருப்பினும் ஆண்டவர் மிகுந்த காருண்யம் உள்ளவர் ஆகி கசப்பான அவள் வாழ்வை மீண்டும் மதுரமாய் மாற்றிவிட்டாரே. அவர்தானே நாம் ஆராதிக்கிற தேவன். இக்கட்டு வந்தவுடனே கர்த்தரை நீங்க துதிக்க தவறுனா, இக்கட்டு ஆபத்து நேரத்துல ஆண்டவரை மகிமைப்படுத்துறத நீங்க தவறுனா, நீங்க கிறிஸ்தவங்களா தான் இருப்பீங்க. அப்போ சர்ச்சுக்கு தான் போயிட்டு இருப்பீங்க. துதி இருக்காது. துதி இல்லாததுனால உங்களுக்கு விரக்தி ஆண்டவர் மேலேயே வந்துடும். நீங்க என்ன திரும்ப சொல்வீங்க, ரட்சிக்கப்பட்டேன், சர்ச்சுக்கு போறேன், கிறிஸ்தவ பேர்லாம் இருக்கு. துதி இல்லாததுனால மனநிலை இப்படிதான் மாறும். கர்த்தர் மேல் மனத்தாங்கல் அடையும் நகோமியை போல. ஆண்டவர் கைவிட்டாரு, கசப்பாக்கிட்டாரு, சங்கடமாயிருச்சு, வாழ்க்கை வருத்தமாயிருச்சுன்னு அவ வாயாலேயே சொன்னா. ஏன்னா அவ வாயில துதி இல்லை. கர்த்தர் பெரிதாய் அவ என்னவே இல்லை. இன்னும் அதிகமான சிரமங்களுக்குள்ளாக்கப்பட்டாள். நான் சொல்றேன் பாருங்க, நீங்க துதிச்சாலும் அற்புதம் நடக்கும், துதிக்கலனாலும் அற்புதம் நடக்கும். ஏன்னா அழைச்சவர் அற்புதமானவர். அதுக்காக துதிக்காமலே இருந்துடலாமா? அங்கதான் நிறைய உள்குத்து உமக்குத்து இருக்கு வாழ்க்கையில. ஆபத்து வந்தவுடனே ஆண்டவருடைய ஆராதனையின் பிரசனத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா ஆபத்திலிருந்து காக்கப்படுவீர்கள். இல்லன்னா நகோமி மாதிரி உறவுகளை இழந்து, நிம்மதியை இழந்து,
தரித்திரத்துக்குள்ள போய், பஞ்சத்துக்குள்ள போய், வாதைக்குள்ள போய், வருத்தத்துக்குள்ள போயிட்டு பெரிய யூ டர்ன் போட்டு வரணும். ஸ்ட்ரீட்ல யூ டர்ன் போடுறதுக்கும் ஹைவேஸ்ல யூ டர்ன் போடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸ்ட்ரீட்ல யூ டர்ன் போனோம்னா இப்படி போற யூ டர்ன் சரக்குன்னு திரும்பிடலாம். ஹைவேஸ்லாம் போனீங்கன்னா 4 கிலோமீட்டர் போயிட்டு தான் திரும்பி வரணும், 5 கிலோமீட்டர் போயிட்டு தான் திரும்பி வரணும். ஏதோ ஒருத்தர் சொன்னாங்க, ஏதோ ஒரு மேரேஜுக்கு சர்ச் பிலீவர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, பஸ் ஏதோ திரும்புறதுக்கு அந்த ஒரு டேர்னை விட்டாங்களாம். ஒரு யூ டேர்னை விட்டதுனால 10 கிலோமீட்டர் போய் திரும்பி வந்தாங்களாம். பக்கத்துல பார்த்து சொல்ல, ஆபத்து வந்த உடனே அடுத்த வேலை என்ன இருக்கணும்? ஏன் தான் கைவிட்டாரோ, ஏன் தான் ஆண்டவர் இப்படி கஷ்டப்படுத்துறாரோ, ஏன் தான் இந்த நான் சொல்றேன், உன் உடம்புல உயிர் போகாத வரைக்கும் எது போனாலும் நீ துதிக்கலாம், தைரியமா துதிக்கலாம். நம்பிக்கை உண்டென்று நான் சொல்லுகிறேன். நீ எதை இழந்திருந்தாலும் பரவாயில்ல. ஐயோ மனைவி இழந்துட்டேன், புருஷனை இழந்துட்டேன். உயிரை இழந்தியா? இழக்கல. பிள்ளைகளை இழந்துட்டேன், பரவாயில்ல, உயிரை இழக்கல. வருமானத்தை இழந்துட்டேன், பரவாயில்ல, உயிரை இழக்கல. யோபு சொல்லுகிறான், இந்த சரீரம் முழுவதும் நாரி நாற்றம் எடுத்து அழுகி போனாலும் என் மீட்பர் உயிரோடு கூடவே இருக்கிறார். எல்லாம் போனாலும் மறுபடியும் ரெஸ்டோரேஷன் பண்றவரு, மீட்டு கொடுக்கிறவரு, மீண்டும் தருகிறவரு உசுரோட இருக்கிறதுனால எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். ஆகவே துதிய விட மாட்டேன். இதை இழந்தாலும் துதிப்பேன், அதை இழந்தாலும் துதிப்பேன். ஏன்? இழந்ததற்காக துதிக்கிறது இல்ல, இழந்ததற்காக துதிக்கிறது இல்ல, இழந்தத பல மடங்கையும் தேவன் எனக்கு திருப்பி தருவார் என்ற உறுதியோடு துதிப்பது. அப்ப சில விஷயம் நடக்காம இருக்கலாம், தாமதமாகலாம், இழந்திருக்கலாம். துதியை நிறுத்திராதீங்க, ஆராதனையை நிறுத்திராதீங்க, ஆண்டவரை தேடுற விஷயத்தை மட்டும் ஸ்டாப் பண்ணிராதீங்க. ஏன்னா இது உங்க ஜீவ ஆதாரம், இது உங்கள் உயிர் ஆதாரம், இது உங்கள் வாழ்வியல் ஆதாரம், உங்க வாழ்க்கையை நிறைவுக்குள்ள நடத்துற ஒரு ஆதாரம். இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஒரு கசப்புக்குள்ள போய், பின்மாற்றத்துக்குள்ள போய், நெருக்கத்துல போய், அழுத்தத்துல போய், மன உளைச்சலுக்குள்ள போயிட்டு, மனுஷங்களை வெறுத்து, மனுஷங்களால பாதிக்கப்பட்டு, அப்புறம் நோய் நொடியில சிக்கப்பட்டு, மாத்திரைய மருந்தும் அடிக்ஷன் ஆகி ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் பணத்தை செலவு பண்ணி கடைசியா வந்து ஆண்டவர் காலில் வந்து விழுவீங்க. ஆண்டவரே நீங்க தாயா. பக்கத்துல பார்த்து சொல்லு, நாயடி பேயடி எல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடியே எப்படி இருந்தாலும் இங்க வந்து ஆகணும். ஆண்டவர்கிட்ட நான் பேர்லாம் வருது பாருங்க, டக்குன்னு சொல்லக்கூடாது, யாருல போகுது. பெரிய பெரிய விஐபிலாம் இருக்கிறாங்க, கடவுள் இல்லைன்னு மறுதளிச்சவங்க, கர்த்தர் இல்லைன்னு சாதிச்சவங்க, கடைசி காலத்துல கர்த்தருடைய பாதத்துல வந்துதான் விழுந்தான். தெரியுமா? எத்தனை சரித்திர ஆக்கியோன்களை நான் சொல்லட்டும் உங்களுக்கு. சில இதெல்லாம் ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுக்க கூடாதுன்றதுனால நான் கொஞ்சம் அடுக்கி வாசிக்கிறேன். எந்த ஒரு மனிதனை ஆனாலும் இவர் இன்றி அணுவும் அசையாது என்பதை உணர்ந்த பிறகுதான் உலகத்தை விட்டே போவான். ஏன்? நான் பார்த்துங்க, நான் கண்ணால பார்த்துங்க கடவுளை பரிகாசம் பண்ணவங்க, அவதூறு செய்தவங்க. நான் சிலருக்கு சுவிசேஷத்தை சொல்லும் பொழுதே அற்பமா என்னவங்க எல்லாம் கடைசியில இந்த ஆலயத்துல வந்து விழுந்து, எங்க பாதத்துல வந்து விழுந்து, இயேசுதான் ஆண்டவர்னு விழுந்து, என்ன பிரயோஜனம்? உசுறு போற நேரத்துல கடைசியில என் கையாலே அவங்க எல்லாம் அடக்கம் பண்ணிருக்கேன். தெரியுமா? நைனா நீ எங்க போனாலும் சரி, நைனா நீ எங்க போனாலும் சரி, ஆன்லைன்ல பாக்குறவங்களுக்கு சொல்றேன், கேட்கறவங்க சொல்ற, நீ எங்க போனாலும் சரி இவர்கிட்ட நீ வந்துதான் ஆகணும். நீ இவரின்றி அணுவும் அசையாது என்பதை ரொம்ப நெருக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு லைஃப் முடிவுல கத்துக்க வேண்டாம். இப்பவே கத்துக்கலாம், இப்பவே வந்துடலாம், இப்பவே பிரசனத்துல விழுந்துடலாம், இப்பவே சமூகத்துக்கு வந்துடலாம். அப்ப எத்தனை பேர் சொல்றீங்க, நகோமி மாதிரி நாய்ப்படாத பாடுபட்டு சர்வ வல்லவர் என்னை கசப்பாக்கினார், எல்லாம் இழந்தேன், அதுக்கப்புறமா நன்மையை பெறுவதில்லை. தாவீது மாதிரி படக்குன்னு எழும்பணும். தாவீது விழுந்தான், டக்குன்னு விழுந்தான். அவனுடைய மனைவிகள், அவனுடைய பிள்ளைகள் எல்லா இடத்தையும் சிக்லாக்ல தீ கொளுத்தி போட்டு போனாங்க பாருங்க. அழுதான், துக்கப்பட்டான், சடக்குல எழுந்தான், கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான், இறுதி வரைக்கும் கம்பீரமா வாழ்ந்தான். அது மாதிரி வாழ்ந்துடணும் பாருங்க.
அது மாதிரி வாழ்ந்துடணும் பாருங்க. எந்த இழப்பு வந்து அது இருக்கட்டும் ஐயா, துதிப்பையா. சங்கடம் இருக்கு, இருக்கட்டும் ஐயா, கர்த்தரை ஆராதிப்போம் ஐயா. வருத்தம் இருக்கு, இருக்கட்டும் ஐயா, கர்த்தரை போற்றுவோம் ஐயா. நடக்கலையோ தெய்வத்தை மகிமைப்படுத்துவோம் ஐயா. அப்படி வைராக்கியம் பாராட்டிப்பா.